ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு கார்த்திகை தீபம் வருது இல்லையா, அதனால் வாசல்லேருந்தே நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வாசலில் உள்ளது எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு ரொம்ப மங்களகரமாக கார்த்திகை தீபத்துக்கு நான் இப்போவே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் நல்ல மழை, காலையிலே மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா கஜன்னு ஆயிடுச்சு. அதனால் காலையில் கோலம் போட முடியல, தீபமும் வைக்க முடியல. ஏன்னா அப்படின்னா அந்த மழை சாரலெல்லாம் அப்படியே அடிக்கும். அதனால் காலையில் எதுவுமே செய்யலை. முதல் நாள் போட்ட கோலம் தான் அப்படியே வாசலில் இருக்குது. சரி, இந்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊருக்கு போனதில் அப்படியே அங்கே உள்ள செடி எல்லாமே ஒரு மாதிரி காஞ்சிருச்சு. அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மலை சாரல் பட்டது ஃபுல்லாக செம்மண் சுற்றி தெரித்து ஒரு மாதிரி கஜன்னு பார்க்குறக்கே நல்லா இல்லை. இப்போ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா கார்த்திகை தீபம் வர்றதுனால நம்ம எல்லா பக்கமும் தீபம் வைக்க ஆரம்பிப்போம் இல்லையா, அதனால் இப்போவே நான் வாசல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மணி பிளான்ட்டில் உள்ள அந்த காஞ்ச இலைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த யானையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, துளசி மாடமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் பூசி அப்படியே ஒரு மாதிரி கருப்பாகவே இருந்தது. அதெல்லாம் நேற்றே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறப்ப காலையிலே அதிகாலையிலே துளசி மாட பூஜை செஞ்சுருவேன். அதனால் நேற்றே நல்லா சுத்தமாக 4 மணிக்கு மேலே இந்த வேலைகள்லாம் செஞ்சேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறப்பே மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் கார்த்திகை தீபமும் வைக்க ஆரம்பித்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா வாசலே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக ரொம்ப அப்படியே கோவில் மாதிரி இருந்தது. அது ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா உங்களுடைய வாசல் ரொம்ப ஒரு மாதிரி தெய்வீகமாக இருக்குக்கா, கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்குது உங்கள் வாசல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு அழகாக நீட் பண்ணியிருந்தேன். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துட்டு வாங்க. இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஜன்னலில் இந்த செடிகள்லாம் வச்சுருந்த இடத்துல ஃபுல்லாக செம்மண் கரைஞ்சி அப்படியே ஜன்னல் எல்லாமே ஒரு மாதிரி பட்டு சிகப்பாக பார்க்குறக்கே நல்லா இல்லை. உள்ள என்ட்ரன்ஸ் எப்போதுமே ரொம்ப மங்களகரமாக நம்ம வச்சுக்கணுங்க. வாசல் தலைவாசல் மங்களகரமாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் எப்போதுமே லட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் பெரும்பாலும் எப்போதுமே நீட்டாக தான் வச்சுக்குவேன். இருந்தாலும் இந்த மலைச்சாரலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த செம்மண் தரித்து முன்னாடி எல்லாம் உள்ளே வரும்போதே பார்த்தா அந்த ஜன்னல் முன்னாடி இருக்கும், பார்க்குறக்கே நல்லா இல்லை. அதனால் சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். ஏன்னா கார்த்திகை தீபம் வைக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்கூட்டியே இந்த வேலைகள்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா தீபம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் நாள் நம்ம தீபமெல்லாம் விளக்கி வைக்கிறதுக்கு அந்த வேலைகள் செய்கிறக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வாசல்லேருந்து அடுத்து வீட்டுக்குள்ளே நம்ம பூஜை அறை இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே நம்ம எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பழைய கிளாத்து ஒன்று எடுத்துகிட்டு அதை அப்படியே அந்த செம்மண்ணெல்லாம் அப்படியே கிளாத்தில் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கிராச்சஸும் ஜன்னல்லாம் ஆகாது. அதனால் அப்படியே கிளாத்தில் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்டுக்கலாம். இது முந்தின நாள் போட்ட கோலம் அது அழியவே இல்லை. கொஞ்சம் மழைக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மட்டும்தான் அழிஞ்சிருக்குது. அப்படியே ஃபுல்லாக சுவர் ஃபுல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டேபிள் ரோஸ் எல்லாமே வச்சுருந்தேன். அந்த தொட்டியில் சின்ன தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே இந்த மழைக்கு ஒரு மாதிரி அழுகுனது மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி இறங்காமலாம் என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ஊரில் போயிருந்தேன் இல்லையா, அந்த டயத்தில் பார்த்தா ஃபுல்லாக காஞ்சி போச்சு போல். அதோடு பார்த்திங்கன்னா காஞ்சி போனோடனே தண்ணி விடாமல் இருந்த காட்டிக்கு அது அப்படியே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த இடமெல்லாமே நம்ம தீபம் வைப்போம். வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஜன்னல்லாம் கண்டிப்பாக நம்ம தீபம் வைப்போம் இல்லையா, அதனால் சரி முன்னாடியே நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நேற்று டக்குன்னு இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் துளசி மாடமும் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த பூஜை பொருள் கழுவுறதுக்குனே ஒரு ஸ்க்ரப்பு வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பு தான். நம்ம எப்போதுமே பூஜை பொருள் கூட தனியாக பொருட்கள் எல்லாமே வச்சுக்கணும். நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுறதை வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அந்த ஸ்க்ரப்பு வச்சு தான் ஃபுல்லாக அந்த மஞ்சள் பூசி விட்ட இடமெல்லாம் அந்த மலைக்கு பார்த்திங்க அப்படின்னா
சில மஞ்சள் வந்து நல்லா இருக்குது. ஆனால் சில மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வைக்கிற நாள் வந்து நல்லா மங்களகரமாக பார்க்குறக்கு நல்லா மஞ்சள் மஞ்சள்னு தெரியுது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறுது. அது நீங்களுமே அப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சில அது பிராண்டோட பேர் வந்து நம்ம சொல்லக்கூடாது, அதனால் வந்து நான் அது சொல்லலை. அதனால தான் நான் வந்து பொதுவாகவே மஞ்சள் பொடின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் வந்து டிமார்ட்டில் ஒரு மஞ்சள் வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அது ஒரு வாரம் ஆனாலுமே அந்த கலர் சுத்தமாக மாறுறதே இல்லை. நல்லா மங்களகரமாக வச்சது மாதிரியே மஞ்சள் எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சில பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் எப்படி நல்லா மஞ்சள்னு இருக்குதுங்க, அடுத்த நாள் பார்த்தா தீபத்தில் வச்சாலும், அதாவது விளக்கில் வச்சாலும் சரி, இல்லை மற்றபடி எங்கள் பூஜை பொருளுக்கோ இல்லை ஃபோட்டோக்கோ எதுக்கு வச்சாலும் வந்து மறுபடியும் கருப்பாக அது மாறிடுது. அப்படி தான் துளசி மாடத்தில் வந்து மஞ்சள் பூசி பூசி பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரே வந்து கருப்பாக போயிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இப்போ தான் அந்த ப்ளூ கலர் வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா நீட்டாக வந்திருக்கு. இனி நம்ம வந்து மஞ்சள் வாங்கியே நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். அப்படியே வந்து மஞ்சள் கொம்பு வாங்கிட்டு வந்து நல்லா காய போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். ஏன்னா மற்றதுலலாம் எதுவும் கெமிக்கல் எதுவும் சேர்ப்பாங்களா என்னங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியல. அதனால் அப்படியே கலர் மாற ஆரம்பிக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த துளசி செடிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த துளசியில் தண்ணி படுறதுனால அப்படியே ஃபுல்லாக அந்த துளசிக்கு பின்னாடி உள்ள சுவருமே வந்து கஜன்னு இருந்தது. இப்போ அதையுமே தேய்ச்சி நல்லா சுத்தமாக கழுவி விட்டுறலாம். இந்த வேலைகள்லாம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்காத அளவுக்கு வந்து ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பீச்சோ வச்சு கேட்டுட்டு நம்ம அப்படியே வேலைகள் செய்யலாம். நான் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீனிங் வேலைங்க அப்போல்லாம் இளையராஜாவுடைய ஹிட்ஸ் தான் நிறைய கேட்பேன். எனக்கு அதனால் அது ரொம்ப பிடிக்கும். 80s பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வச்சு கேட்டுட்டு அப்படியே வந்து பழைய மெமரிஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே நினச்சிக்கிட்டே வந்து நம்ம வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா வேலை செய்கிற களைப்பே இருக்காது. அதனால் நம்ம வேலை செஞ்சது மாதிரி இருக்கும், பாட்டு கேட்ட மாதிரி இருக்கும், பழசெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டது மாதிரி இருக்கும். அதனால் அப்படி செஞ்சுக்கிறது. அப்புறம் இந்த யானையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே தூசி பட்டு இந்த கழுவுறப்ப மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது காய பார்த்திங்க அப்படின்னா அந்த கலரே மாறுற மாதிரி ஆயிரும். அதனால் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட்டுட்டேன். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்குதுங்க. மண்ணாலான யானை தான் அது. 2 யானை வச்சுருந்தேன். ஒன்று வந்து பசங்க குழந்தைய இருக்கையில் அவங்க அந்த பால் போட்டு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தட்டி விட்டுட்டாங்க. அது வந்து அந்த காது மட்டும் உடஞ்சி போயிடுச்சு. அதனால் அதை எடுத்துக்கொண்டே கோவிலில் வச்சுட்டேன். பிள்ளையார் கோவிலில் கொண்டே வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி இந்த ஒரு யானை மட்டும் இருந்தது, சரி அழகாக இருக்குதே முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா அந்த யானை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சில பேர் அக்கா 2 யானை வைக்கணும், ஒன்றா வைக்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நானும் இந்த யானை எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இந்த ரோட்டோரத்துலலாம் வச்சு விற்பாங்க இல்லையா, அப்படி கிடச்சிது அப்படின்னா நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அதுவும் நல்ல தும்பிக்கை வந்து நல்லா அழகாக இருக்கிறத பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக கிடச்சிது அப்படின்னா 2 யானையை வாங்கியாந்து வீட்டுக்கு முன்னாடி அழகாக படியில் வச்சிடுவேன். இப்போ வாசல்லாம் வந்து அழகாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி சுத்தமாக வந்து நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாசல் எப்போதுமே நம்ம கழுவி விட்டாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு இது மாதிரி கோலம் போட்டு விட்டுறணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ கார்த்திகை மாதம்னால நான் தினமுமே வந்து தீபம் ஏற்றுறேன். அதனால் காலையிலையும் சாயந்தரம் பெரும்பாலும் நான் வந்து எப்போதுமே தீபம் வச்சிடுறது. அதனால் சரி ஒரு வாக்கில் கழுவி விட்டாச்சு. மணி இப்போ 5:30 ஆயிடுச்சு. இந்த வேலைகள்லாம் கோலம் போடுற வேலைகள் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் அப்படியே செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் தீபம் வைக்கிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. மனசுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வீடும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெய்வகடாட்சமாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கடவுளுடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் வைக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ 2 பக்கமும் சைட்லெல்லாம் கோலம் போட்டுட்டேன். இப்போ அப்படியே படியிலையும் கோலம் போட்டு விட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸில் கேட்டிருந்தேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், லாங் வீடியோ கொடுத்தா பார்க்குறீங்களா இல்லை ஷார்ட்ஸாக கொடுத்தா பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸானால் வந்து நேரம் வந்து ரொம்ப கம்மியாக,
ஆனால் ஒரு வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கம்மியாக கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன். அது வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவ்வளோ மனசார வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை படிச்சுட்டே இருக்கலாம், அவளே ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சிஸ்டர் உங்களுடைய வீடியோ பார்க்குறதே ஒரு மன அமைதிக்கும் சந்தோஷத்துக்காக தான் வந்து நாங்கள் வீடியோ பார்க்குறோம். உங்கள் வீடியோ பார்க்கையில் அவ்வளோ ஒரு மன அமைதி கிடைக்கிது. நீங்கள் வந்து வீடியோவை வந்து இவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்கள் எப்போதும் கொடுக்குற டயத்தை கொடுத்து நீங்கள் வீடியோ கொடுங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறப்பவே ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே ஒரு நம்மளை அறியாமலே ஒரு ஹாப்பி வரும் இல்லையா, அப்படி தான் வந்திருந்தது. கண்டிப்பாக நான் வந்து வீடியோவை இனி வந்து ஸ்பீடாக கொடுக்காம நான் என்ன எடுக்கிறேனோ அதை அப்படியே நான் கொடுக்குறேன். அந்த ஒரு சிஸ்டர் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து எழுதியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர், அக்கா நீங்கள் எப்போதும் போலவே வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்கிறக்காக உங்களுடைய நேச்சுரலாக நீங்கள் மாற்றிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன் அப்படின்னா, எல்லா வியூஸும் வந்து நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போயிருக்கும். அப்போ நான் நினைக்கிறது, ஒருவேளை இவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்குறதுனால தான் விரும்பி பார்க்குறாங்களோ அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். பரவாயில்ல, என்னோடய சேனலும் க்ரோத்திங் ஆகிட்டு தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விட இப்போ நான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கேன். எல்லாமே உங்களால தான். இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மட்டும்தான் எனக்கு எல்லாமே நடக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். அதனால் நான் எப்போதும் போல் வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ஸ்பீடாக வந்து எதையும் ஓட்டி விடலை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, முழுமையாக வீடியோ கொடுக்குறேன். அன்றைக்கெலாம் ரொம்ப வந்து கட் பண்ணி எது தேவையோ அதை மட்டுமே கொடுத்துருந்தேன். அதையும் ஸ்பீடாக கொடுத்துருந்தேன். அதனால் அவங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ பழைய வீடியோ மாதிரி எங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவ்வளோ ஒரு திருப்தி இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இனிமேல் வந்து நான் கரெக்டாக வந்து வீடியோ கொடுக்குறேன். செய்கிற வேலையை ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து என்னோடய வீடியோஸில் நான் கொடுக்குறேன். உங்களுடைய அன்பு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் கடைசி வரைக்கும். இப்போ நம்ம ஈவினிங் டைம்னால வாசலில் வந்து சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன். கோலம் போட்டுட்டு துளசி மடத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதே போல் நிலைவாசலுக்கு எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு, கோலத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு. இப்போ காலையில் பூத்த பூ வந்து அப்படியே செடியில், நம்ம வீட்டு செடியில் இருக்குது. அதையே நான் வந்து உருளியில் வந்து போட்டுக்கிறேன். என்னதான் நம்ம பூ வாங்கி கடைகளில் நம்ம வந்து சுவாமிகளுக்கோ இது மாதிரி அலங்காரம் பண்ணினாலும் நம்ம வீட்டில் பூத்த பூவை பறித்து நம்ம வந்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கே. அப்படி தான் எனக்கு தோணும். அதுபோல் நம்ம வீட்டில் பூத்த செம்பருத்தி பூ, சங்குப்பூ இதெல்லாம் வச்சு உருளி வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ கார்த்திகை மாதம் தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் வந்து தீபம் வச்சுட்டே வந்துட்டேன். ஒரு நாள் கூட வந்து வைக்காமல் இருந்ததில்லை. ஆனால் ஒரு 2-3 நாள் வந்து மழையினால் வந்து தீபம் வைக்க முடியல. ஆனால் ஈவினிங் வச்சுருவேன். அந்த நாளை நான் விடவே மாட்டேன். ஈவினிங் வந்து மழை இருக்காது இல்லையா, அதனால் அந்த டைம் தீபம் வச்சுருவேன். காலையில் வைக்க முடிஞ்சது அப்படின்னா காலையிலே வச்சுருவேன், சாயந்தரமும் வச்சுருவேன். அப்படி தான் நான் வந்து தீபம் வச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் வச்சுட்டேன். முருகப்பெருமானுடைய அருளோ ஆசையும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்பி செய்கிற எல்லாமே கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பூ வச்சு எல்லா பக்கமும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தீபம் வைக்கிறதுக்காக 2 செம்பருத்தி இலை வந்து பறிச்சுட்டு நம்மளுடைய நிலைவாசலில் 2 பக்கமும் செம்பருத்தி இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து தீபம் வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு பொழுது தான் இருக்குது. நாளைக்கு வந்து தீபமெல்லாம் வந்து நம்ம கழுவி வைக்கிறதுக்கு மற்ற வேலைகள் செய்கிறதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக நாளைக்கு ஒரு பொழுது போயிடும். நாளன்று தீப திருநாள் அன்னைக்கு நம்ம வந்து விளக்கெல்லாம் கழுவக்கூடாது. அதனால் வந்து நாளைக்கே எல்லா வேலைகளும் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அதனால் இப்போலேருந்து நீங்கள் கொஞ்சம் பூஜை ரூம் சுத்தம் பண்ணுறது, கிச்சன் சுத்தம் பண்ணுறது, வெளியில் வந்து நம்மளுடைய நிலைவாசல் சுத்தம் பண்ணுறது, இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ செம்பருத்தி இலை வச்சு அதில் 2 பக்கமும் அகல் விளக்கு வச்சுட்டு தீபமும் ஏற்றியாச்சு, சாம்பிராணி ஏற்றி வச்சாச்சு. இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த விளக்கு பார்த்திங்க அப்படின்னா துளசி மடத்துக்கு முன்னாடி வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு வச்சுட்டு சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன். அப்படியே தீபம் ஏற்றுனாவே அந்த வீடு வந்து அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு போயிருக்குதுங்க. அப்படியே பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஒரு ரம்மியமாக, ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நிலைவாசலுக்கு எல்லாமே வந்து சாம்பிராணி காட்டி விட்டுடலாம். தீபத்துக்கும் காட்டியாச்சு, அப்படியே நிலைவாசலுக்கும் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே துளசி மாடத்துக்கும் அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுறேன். எப்போதுமே தலைவாசலில் வந்து சாம்பிராணி வந்து நல்லா காட்டி விடுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிக ஒரு நேர்மறை ஆற்றலை கொண்டு வர்றது நம்ம வீட்டுக்கு வந்து இந்த சாம்பிராணி தான். அதனால் நல்ல சாம்பிராணி புகையை வீடு ஃபுல்லாமே காட்டி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நிலைவாசலில் நம்மளுடைய தலை வாசலில் காட்டுறது இன்னுமே ரொம்ப சிறப்பு. தெய்வங்கள் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வந்து அத்தனை லக்ஷ்மிகளையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடும் அந்த சாம்பிராணி நம்ம காட்டுறதுனால. அதனால் தொடர்ந்து இது மாதிரி செஞ்சிட்டே வாங்க. நான் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக காலையிலேயும் சாயந்தரமே இது மாதிரியே செஞ்சுட்டு வர்றேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து இயற்கையை பார்த்து வேண்டலாம். கடவுளுங்கிறது நம்ம வந்து உருவம் கொண்டு வந்து நம்ம வழிபடுறது தான். ஆனால் இயற்கை தான் உண்மையான கடவுள். அதனால் நம்ம நினைக்கிறது அத்தனையுமே வந்து இந்த இயற்கை வந்து கேட்டுட்டு நம்மளுக்கு வந்து அப்படியே நடத்தி கொடுக்கும். இந்த சாம்பிராணி பாருங்கள், அந்த சாம்பிராணி கரண்டியில் அந்த சாம்பிராணி புகஞ்சிட்ருக்கிறது அப்படியே லிங்கம் வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. அந்த இருட்டில் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு விஷயமும் வந்து எதுவும் வந்து மோசமாக ஆகிடாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஆனால் வந்து ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக தெய்வீகமாக என்னுடைய வாசலில் வந்து சுத்தம் பண்ணி அழகாக மங்களகரமாக நான் வந்து கோலம் போட்டு தீப தூபமெல்லாம் காட்டியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபத்துக்கு நான் வந்து நீட்டாக வந்து தலைவாசலை வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.